கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளில் சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தீத்துன் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. இங்கு விசுவாசத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாள் இந்த சாப்டர் நாம் இது பண்ணோம், ஆனால் அது முழுமையாக அதை பேச முடியவில்லை. விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. வேதத்தில் பார்க்கும்போது 12வது எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் இப்படியா சொல்லப்பட்டு வாசிப்போமாக. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை தரிசித்து நடப்பதல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசித்து நடப்பது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ள. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அல்ல, பார்த்து நடப்பதல்ல, எப்படி விசுவாசித்து பேசலாம். அதை குறித்து எபிரேயருக்கு நிருபத்தில் 11:1 நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், அதுல என்ன சொல்லப்பட்டது? விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்பப்படுகிறவருடைய உறுதி, அதாவது கண்ணால் பார்க்காவிட்டாலும் உண்மையை நம்புவதும் தான் விசுவாசம். கண்ணால் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை, கேள்விப்படுகிறோம். கேட்பதை, உண்மையை நாம் கேள்விப்படுகிறோம். ஆமென். அதுதான் என்ன செய்கிறோம், நம்பி விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் வாழ்க்கை பயணம். அல்லேலூயா. அப்போ நாம் கண்ணால் அதை பார்க்கவில்லை, நம்பப்படுகிற உறுதி என்றால் அதுக்கு அர்த்தம் கண்ணால் பார்க்காவிட்டாலும், நம்முடைய கண் பார்வைகள் தென்படாவிட்டாலும் கேள்விப்படுகிறோம், உண்மையை கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. உண்மையை கேள்விப்படுகிறோம். அப்போ அந்த கேள்விப்படுகிற உண்மையை நாம் என்ன செய்யணும், நம்புவது. புரியுதா இல்லையா? அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார், விசுவாசிக்கிறோம். ஆமென். இயேசு எனக்குள் எப்படி இருக்கிறார், வாசமா இருக்கிறார். எப்படி வாசமா இருக்கிறார்? விசுவாசத்தால் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவர் இரத்தத்தை சிந்தினார். அவர் சிந்தின இரத்தம் என் பாவத்தை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கும். ஆமென். என்று நாம் விசுவாசிக்கும் போது இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் போக என்ன செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் நீதிமான்களாய் மாற்றோம். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தால், அதாவது நீதிமான் என்றாலே விசுவாசத்தால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமே எப்படிதான், விசுவாசம். ஆமென். அதுல இந்த நம்ம அதுல வாசித்தோம், எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, மேகம் கொண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் அல்லேலூயா. இங்குதான் பார்க்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல நம்ம மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி உலகத்தை ஜெயித்தார்கள், பிரைஸ் தி லார்ட், எப்படி தங்களுக்கு வருகிற பிரச்சனையை மேற்கொண்டார்கள் என்றுள்ள ஒரு பெரிய ஒரு என்னது பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்துதான் அடுத்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. ஆமென். அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசு நோக்கி என்ன செய்யுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள். அப்ப ஜெயம் பெற்றவர்கள் முன்னோக்கி போய்கொண்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆமென். அப்ப கர்த்தர் அவைகளை நமக்கு நம் விசுவாச வாழ்க்கையில் வெற்றியா ஓடுவதற்கு நமக்கு முன்னதாக அந்த 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜெயம் பெற்ற பட்டியலை கொடுத்து, ஆமென், இவ்வளவு சாட்சிகள் முன்னதாக என்ன செய்திருக்கு, ஓடி இருக்கு. என்ன செய்திருக்கு, ஓடி இருக்கு. நீங்கள் அதை பார்த்து என்ன செய்யுங்க, இயேசுவை நோக்கி ஓடு. இவைகளை நீ மனதில் வைத்து யாரை நோக்கி ஓடு, இயேசுவை நோக்கி. அதுல சொல்லும் போது என்ன சொல்லப்படும், 1ஆம் வசனம், ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு ஏராளம் இருக்கிறது, ஆதாரங்கள். ஆமென். இருக்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி, பாத்தீங்களா, அங்க அதான் சொல்லப்படும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும், பொறுமையாய். ஆமென். ஜெயித்தவர்கள் இவ்வளவு பேர்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால் அவர்களுக்கு ஜெயிக்க உதவி செய்த கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுவும் விசேஷம். நம்மள மாதிரிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ளல. ஆமென். பெற்றுக்கொள்ளாமல் இருந்தும் பிரைஸ் தி லார்ட் அவர்கள் வெற்றிகரமாய் கடந்து போயிருக்கிறார்கள் என்றால் அதை மனதில் வைத்து நமக்கு வெற்றி பெற்ற ஜெயம் பெற்றவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நோக்கி. அப்ப இந்த சூழ்நிலையில் என்னது, பிரைஸ் தி லார்ட், என்னென்ன நெருக்குகிறதா, நம்மை நெருங்கி கொண்டிருக்க வாசி, பாரமான நம்மை சூழ்ந்து என்ன நிற்கிறது, பாரங்கள். ஆமென். நம்மை முன்னோக்கி கடந்து செல்ல விடாதபடி தடுக்கிற பாரங்கள். ஆமென். அந்த பாரங்களை மேற்கொள்ளணும். அதான் விஷயம். பாரங்களையும் பாவம், ரெண்டு விதமான காரியங்கள் நம்மை தடுக்கிறவைகள். ஆமென். ஒன்று என்னது, பாரங்கள். இனி ஒன்று என்னது, பாவங்கள். அல்லேலூயா. பாவம் மாமிசமான நிலையில் நமக்குள் கடந்து வருகிறது. மாமிச ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் பலனற்றவர்களாக இருக்கும் போது பாவத்தின் எண்ணங்கள் மனிதனுடைய இருதயத்தை நிரப்பி செய்ய வைக்கிறது. பைசலான். அல்லேலூயா. பாரம் எப்படி மேற்கொள்ளும் என்றால், உள்ளான நிலையில் விசுவாசத்தில் ஆரோக்கியமான நிலை நமக்கு இல்லை என்றால் நமக்கு எதிராக வருகிற பாரங்கள் நம்ம என்ன செய்கிறது, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணுகிறது. புரியுதா இல்லையா? அதான் விஷயம். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டும் கிரியை செய்கிற ரெண்டு விதம். ஆமென். பாரம், பூமியில் வாழும் போது நமக்கு என்ன இருக்கும், பாரம். இயேசு கூப்பிட்ட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மனுஷனை பாரம் அழுத்துகிறது என்பதை திட்டம் தெளிவாக கர்த்தர் நமக்கு நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பாரம் உலகத்தில் ஏராளம், ஒன்று ரெண்டு பாரம் அல்ல. ஆமென். தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் மற்றும் எக்கச்சக்க எண்ணிக்கை அடங்காத பாரங்கள் நம்ம என்ன செய்யும், அழுத்தும். சும்மா பாரம் நம்மை மேலிருந்து அழுத்துவது, பாவம் எங்க சுத்தி நின்று அழுத்துவது. அல்லேலூயா. கண்டா புரிந்து கொள் தேவனுடைய பிள்ளைகள். பாரம் மேலிருந்து, அப்படி என்றால் ஓவர் சுமை உள்ளதாக மாற்றுகிறது. அப்ப சுமை என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுமை, வேலை இல்லாமையே ஒரு சுமைதான்.
வருமானம் இல்லாமை சுமைதான். அல்லேலூயா. தேவைகள் எல்லாமே சுமை. அடுத்தது ஒரு வியாதி, அது ஒரு சுமை. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சுமை. வளர்ந்த பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளுக்குரிய படிப்பு காரியங்கள் எதுவா இருந்தால் அவைகளுக்கு ஒரு சுமை. இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய, சுமை அழுத்துகிறது. குடும்பஸ்தருக்கு நிறைய சுமை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதுக்கேற்ற சுமை. ஆமென். பல சுமைகள். அப்ப இவைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, முன்னோக்கி போக விடாதபடி என்ன செய்ய, தடுப்பது. ஆமென். ஒரு மனிதன் ஒரு சுமட எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் அவனுக்கு ஒரு அளவில் தான் அவனால் சுமக்க முடியும். கையில் ஒரு பொருளை வைத்துக் கொண்டு நடந்தாலே கொஞ்ச தூரம் போகும்போது அது பாரமாக தான் இருக்கும் இல்லையா? அதான் இப்போ சின்ன ஒரு பொருள் இருக்கு, கொஞ்ச நாள் கழித்து நமக்கு அது பாரமாக வரும். சே என்ன சரி கொஞ்சம் இது இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். அல்லேலூயா. பாரு, கர்ச்சீப்பு கூட கையில் வச்சு கொண்டு போய் யோசிப்போம். சரி இது அப்போ அதுக்காக நமக்கு ஒரு பாக்கெட் இருக்கு, சின்ன ஒரு இப்போ இது இருக்கு நோட்டு, இது கூட நமக்கு என்னமா இருக்கும், பாரமாக தான். இப்படி கொண்டு போவோம். அடுத்த கொஞ்சம் தூரம் போச்சு, இது என்ன சரி இங்கே வைப்போம். அடுத்தது சரி என்ன பண்ணுறது, எங்கே வச்சுட்டு போகலாமா நெட்டாலும் நம்ம தோணும். அப்போ இது ஒரு பாரம், சின்ன பொருளும். அப்போ சுமை அதிகரிக்க அதிகரிக்க என்னது, குழப்பமும் பாரமும் சுமையும் நடக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. அதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது. போய் சார் அப்போ அழுத்துகிற பாரம் இல்லாமல் வாழ நம்ம பிரயாசப்படணும். அப்ப ஆண்டு உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, உன் பாரத்தை ஆண்டு சொல்ல என் மேல் வை, நீ ஃப்ரீயா போ. ஆமென். எந்த பாரமா அதை ஏற்றுக்கொள்ள தான் ஆயத்தமா இருக்கிற கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த பாரம் சுமை பைசலா. ஆமென். சின்ன குழந்தைகளா இருக்குனாலே அதுகளுக்கு பாரம் தெரியாது. அவைகளுக்கு குறித்த பாரம் யாருக்கு தான், பெற்றோருக்கு தான். வேலை வேலை பசிக்கும், அதுக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த ஒரு கவலை பெற்றோருக்கு. குழந்தை வளர 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 அதுக்கு அந்த பக்குவங்கள் அடைய அடைய அதுக்கு ஒரு பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. வாலிபம் வந்துச்சுன்னா படிப்பு, அடுத்தது அதுக்கு மேலே வாலிபத்தில் போகும்போது அது எதிர்காலத்துக்குரிய படிப்புகள், மேல் சம்பாத்தியத்துக்குரிய காரியங்கள், தனியாக நாம் ஆளணுமா தனியாக நிற்கணுமே உள்ள அந்த கவலைகள், இவைகள் எல்லாம் ஒரு பாரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ சின்ன பாரமோ பெரிய பாரமோ இவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் நாம் இங்கு வாசித்தோம். என்னது, அவர்கள் ஆரோக்கியம் உள்ள ஒரு விசுவாசம். ஆமென். அப்ப அந்த பாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசத்தில் என்ன வேணும், ஆரோக்கியம் உள்ள ஒரு இருதயம் வேணும். ஆமென். அப்ப விசுவாசத்தில் ஆரோக்கியம் என்றால் சரீர பிரகாரம் வலுவை கொடுப்பத காட்டுவதல்ல, உள்ளான வலுவை காட்டுவது. கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்போ தேவன் மேல் நான் வைக்கிற விசுவாசம். ஆமென். அப்ப தேவனை ஒரு மனிதன் விசுவாசித்து நம்ப வேண்டும் என்றால் அவர் மேல் அவ்வளவு அளவு கடந்த என்ன வைக்கணும், அன்பு வைக்கணும். தேவன் மேல் உள்ள அன்பும் விசுவாசமும் ரெண்டு என்ன செய்யறது, இணைந்தது. ஆமென். அன்பு வைத்தால் கட்டாயம் விசுவாசித்திருப்போம். புரியுதா இல்லையா? நான் தேவனுக்கு அன்பா இருக்கிறேன் என்றால் கட்டாயம் நம்ம அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். அல்லேலூயா. அவர் அதான் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவரை நான் என்று அறிவேன். அல்லேலூயா. வாசிப்போம் வசனத்தை பாருங்க. அங்க சொல்லுகிறார், அவரை தொடங்கும் போது, வசனம் தொடங்கும் போது சொல்லிட்டாரு, அது நிமித்தம் இந்த பாடுகளை என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன். அப்ப பாடாகிய சுமை என்னை அழுத்துகிறது. ஆமே. அது மேல ரெண்டு வசனம் கூட சேர்த்து வாசிக்குமா? அது நிமித்தம், ஆமென், மேல சொல்லப்பட்டவைகள் நிமித்தம் என்ன செய்யப்படுகிற பாடுகளை அனுபவிக்கிறது.
அல்லேலூயா. பாருங்களா, அருமையா சொல்லுகிறார். மேல சொல்லப்பட்ட காரியங்களை நான் தியானிக்கும் போது நிறைய காரியங்கள், ஆனால் அவையெல்லாம் நான் டச் பண்ணவில்லை. அப்போ மேல சொல்லப்பட்ட காரியங்களை முறைப்படி செயல்படுகிறதுனால் என்ன வருகிறது? பாடு வருகிறது. புரியுது? அப்போ நாம் தேவனுக்கென்று சரியாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயம் நமக்கு என்ன வரும்? சில நெருக்கம் வரும். ஆமென். இப்ப ஸ்கூல்ல இப்ப நான் கழினால சொன்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏ கிரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. போட்டி போட்டு படிக்கிறவங்க படிப்பாங்க. அவன் படிக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ராத்திரி பதில் அவங்களுக்கு இப்போ ஏன்னா பாஸ் எக்ஸாம் எழுதுறது அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அப்போ பிள்ளைய படிக்கிறாங்க. சிலதெல்லாம் விளையாட்டு தானமா இருப்பாங்க. ஏ கிரேட் எடுக்க முடியுமா? முடியாது. ஏ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஒரு குழந்தை விரும்புகிறது என்றாலே அதனுடைய செய்கிற கடமையில் எப்படி இருக்கும்? சரியா இருக்கு. அந்த படிப்பு விஷயத்துல என்ன தடை வந்தாலும் சொல்லுவாங்க, நான் இப்ப எல்லாம் எதுவும் செய்ய முடியாது, நான் படிக்க வேண்டியிருக்கணும். அப்போ அதுல அதற்கு ஒரு பெரிய ஒரு நாட்டம், நான் எப்படியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஆமென். எப்படியாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மட்டுமல்ல, அடுத்தது மாவட்டத்தில் வரணும், அடுத்தது ஸ்டேட்ல வரணும். இந்த ஆர்வம் தான் அவர்கள் நினைச்சு வைக்க, படிக்க வைக்க. அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்டாக வர வேண்டும் என்று விரும்பும் போது அதற்கு கட்டாயமாகவே நேரத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கணும். ஆமென். ஃபர்ஸ்டாக வர வேண்டும் என்றால் அநேக உலக பிரகாரமான காரியங்களை என்ன செய்தாகணும்? ஒதுக்கி ஆக வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்டாக வர வேண்டும் என்றால் அநேக நாள் இரவு தூக்கத்தை கூட இழக்க வேண்டிய வரும். அல்லேலூயா. ஃபர்ஸ்டாக வரணும்னா வேலைக்கு என்னது? சாப்பிடுறது கூட. வாசி பண்ற வசனத்தை, பாடுகளை அனுபவிக்கிறேன், வெட்கப்படுகிறதில்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ பவுல் கர்த்தரை பின்பற்றுகிற மனுஷன், கர்த்தருடைய அன்பை பிறருக்கு அறிவிக்கிற மனுஷன். அல்லேலூயா. தன்னை அழைத்த கர்த்தரை குறித்த என்ன இருந்தது? அறிவு இருந்தது. ஆமென். சொல்லப்பட்டிருக்கு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்ப அந்த அறிவு இருந்தாதான் அவர் மேல் நமக்கு அன்பு வரும். அந்த அறிவு இருந்தாதான் அவர் மேல் என்ன இருக்கும்? விசுவாசம் வரும். புரியுதா இல்லையா? அப்ப தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்குள் இல்லாததனால் தான் விசுவாசமும் இல்லை, அவர் மேல் அன்பும் இல்லை. ஆமென். மனிதனிடத்தில் காட்டுகிற அன்பு வேறு, தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு வேறு. மனிதனுடைய அன்பு மாறி போய்விடும். ஆனா தேவன் மேல் வைக்கிற அன்புக்கு முடிவில்லை. அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைக்கிற அன்பு என்னைக்குமே அவர் சலிக்காமல் வைக்கிறவர், மாற்றமே வராது. அல்லேலூயா. சரி, அப்போ விசுவாசத்தில் ஒரு நபர் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், ஆமென், அவர் தேவன் மேல் அளவு கடந்து என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ஆமென். அந்த அன்பு தான் உள்ளான நிலையில் விசுவாசத்தை தூண்டுகிறது, நம்ப வைக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால், ஆமென், அவருடைய வார்த்தையை நாம் மனதில் நினைச்சு கேட்கணும், கை கொள்ளணும். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால். அல்லேலூயா. கேள்வி எதிலிருந்து வரும்? வேத வசனத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வேத சத்தியத்தை கேட்க கேட்க, அல்லேலூயா, தேவன் வைத்திருக்கிற அன்பும் அதிகரிக்கும், அவன் வைத்திருக்கிற விசுவாசமும் அதிகரிக்கும். அதான் பவுல் சொல்றார், விசுவாசத்தில் எப்படி இருக்க? ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் நாம் ஆரோக்கியமா இருக்கிறோம் என்றாலே ஆழமாய் தோண்டி அஸ்திவார கற்பாறையின் மேல் போட்டது சமம். எதன் மேல் அஸ்திவாரம்? கற்பாறையின் மேல், உறுதியான இடத்தில். அப்ப ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க உறுதி அதிகமாகிறது.
ஆமென். அப்போ அந்த உறுதி அதிகமா இருந்தால் நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியமா இருக்கிறோம். விசுவாசத்தில் ஆரோக்கியமா இருக்கிறோம் என்றால் எது வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைஞ்சு கொடுக்க மாட்டோம். ஆமென். அப்போ சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை வருகிறது. நமக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது, உலகமும் கிடையாது. உயர் மட்டத்தில் இருக்கிறதான நாட்டை ஆளுகிறவனுக்கும் பிரச்சனை, மாநிலத்தை ஆள்றவனுக்கும் பிரச்சனை, மாவட்டத்தை ஆள்றவனுக்கும் பிரச்சனை தான், வார்டு ஆள்றவனுக்கும் பிரச்சனை தான். ஆமென். பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை நமக்கு எதிராக என்ன செய்யும்? மோதும். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்றால் அது என்ன வாழ்க்கை அல்ல? கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. நான் கழிந்த நாள் சொன்னேன், பரீட்சை இல்லை என்றால் அந்த குழந்தையினுடைய படிப்பினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பது என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. ஆமென். இப்போ இன்னைக்கு இப்போ சின்ன குழந்தைகளுக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு எக்ஸாம். என்ன எக்ஸாம்? இப்போ காலாண்டு தேர்வு, காலாண்டு, அரை ஆண்டு, முழு ஆண்டுன்னு வச்சிருக்கு. இந்த இடையில இன்னும் என்னது ரிவிஷன் டெஸ்ட்னு வச்சிருக்கு, வேற என்னமோ வச்சிருக்கு. எதுக்காக? அந்த சோதனை. ஆமென். பார்த்தீங்களா, உலக பிரகாரமாக படிக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை வருது. பரலோக ராஜ்யத்துக்கு படிக்கிறவங்களுக்கு சோதனை வராதோ? சில ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, மாஸ்டர் நான் படிச்சிருக்கேன், கட்டாயம் 100%, குறைஞ்சது 99, 95 கிடைக்கும் என்னெல்லாம் சொல்கிறவங்களை நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அவங்க எடுத்துருவாங்க. காரணம் அவங்களோட படிப்பை குறித்து அவங்க என்ன நம்பிக்கை இருக்குது, அதுக்கு நேரம் செலவிடுகிறார்கள், அதற்கு பல காரியங்கள் ஒதுக்கி வைத்து படிக்கிறார்கள். அதான் விஷயம். அப்போ அதே போல தான் அந்த பரீட்சை என்பது வாழ்க்கையில் நம்முடைய, அதாவது இப்போ பொன் அக்கினியின் வழியாய் போகிறது என்றாலே அந்த பொன்னின் தரம் என்ன என்பதை என்ன செய்வது? நிரூபிக்கிறது. ஆமென். இதே போலதான் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைத்திருக்கிறது என்றாலே இவர்களுடைய தகுதி நிலை எந்த நிலை, இவருடைய திறமை எவ்வளவு, ஆமென், என்று அங்கு பார்த்துதான் ரேங்க் இடுறாங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. மிலிட்டரியில ஒரு மனுஷன் சேர்கிறான் என்றாலே அங்க அவனுக்கு என்ன பலவிதமான ட்ரைனிங் வச்சிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ட்ரைனிங் வைத்து கடைசியில் என்ன இருக்கு? ஒரு டெஸ்ட் இருக்கு. பிரைஸ் எல்லாம். ஆமென். அப்ப அதுல அவர்கள் ரேங்க் மார்க் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டி இருக்கிறார். அப்பதான் அவன் எதற்கு தகுதி? யுத்தத்திற்கு தகுதியானவன். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லேலூயா, சோதனை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆமென். போராட்டம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சாதாரண தனிநபரா இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, தொழில் வேலை செய்கிறவன் சரி, விவசாய வேலை செய்கிறவன் சரி, வேற ஆபீஸ் சம்பந்தமான வேலை யாரா இருந்தாலும் அல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நீயா இருந்தால் உனக்கு கட்டா என்ன உண்டு? சோதனை உண்டு. ஆமென். இந்த சோதனை எதற்காக? உன்னுடைய உறுதியை வெளிப்படுத்த. ஆமென். கர்த்தர் நம்பணும் இல்லையா? நம்பணுமே வேண்டாமா? சின்ன பிரச்சனை வரும்போதே நம்ம தடுமாறி நம்ம ஆண்டவர் உள்ள பற்றுதலும் அந்த விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போறதுனால கர்த்தர் நம்மளை நம்ப மாட்டாரு. அப்ப நம்முடைய அதுவரை வாழ்ந்த விசுவாச வாழ்க்கை, ஆவிக்கிற அனுபவங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது, அது பலனற்றதாய் மாறி விடுகிறது. இருந்தால் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற பாருங்க. ஒரு இயேசுவுக்காக எத்தனை பேர், அதுல 11 அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். படிக்க வேண்டாம், நான் அது ஒரு நாள் ஸ்டடியிலே உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு 11 அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் வாளால் நிச்சயப்பட்டாங்க, அறுக்கப்பட்டாங்க. இப்ப அப்போஸ்தலரா இருந்ததான சீசர்கள், அப்போஸ்தலர்கள், முதல் நூற்றாண்டில் இருந்ததான கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? துன்பப்படுத்தப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? துன்பங்கள், உபத்திரவங்கள் வழியா. ஏன் உபத்திரம் வரணும்? இயேசு கும்பிடுறவங்க தானே. அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன ஒரு வைத்தியில் வந்துட்டாலே என்ன உங்க இயேசு சாமி குணமாக்கல. வயிறு இருந்தா வலி வரத்தான் செய்யும், உயிர் இருந்தா வலி தெரியத்தான் செய்யும். நீ உயிரோடு இருக்கிறியா, அப்போ உனக்கு வயிற்று வலி தெரியும். வயிறு இருக்கா, வலிக்கும். ஆமா. இனிப்பா நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பசியே வராது, காங்கிரீட்டு தான் போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனை வழியாக தான் போகிறது.
இதிலிருந்து தர்மபுரி வரை போய் சேர்றதுக்கு நம்ம எவ்வளவு சோதனையை சந்திக்கிறோம். அப்போ உலக பிரகாரமான காரியங்கள் இப்படி இருக்கிறது என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையில் அதை விட அதிகமா இருக்கு. ஏன்? நமக்கு ஒரு பயணம் இருக்கு. ஆமென். உலகத்தில் பயணத்தை முடிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நம்முடைய பயணம் அந்த நித்திய மோட்ச ராஜ்யம் வரையிலும் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்ம பல மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம போன வாரத்தில் இடைவெளி நாள் வாசித்தோம். அவருடைய 2 பேதுரு 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும் பொருட்டு. அல்லேலூயா. ஆமென். பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதாவது நல்ல கவனிங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. ஆமென். அதற்கு நாம் என்ன செய்யணுமா? தப்பி. ஆமென். என்ன செய்யணும்? அடுத்தது அவருடைய திவ்ய சுபாவம், இயேசுவின் திவ்ய சுபாவத்திற்கு என்னவா மாறணுமா? பங்குள்ளவர்கள். ஆமென். அப்ப நாம் அவருடைய சுபாவம் உடையவர்களாய், அவருடைய தன்மை உடையவர்களாய், அவருடைய சிந்தை உடையவர்களாய் மாறுவதற்காக ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள் வருது. அதனால சொல்லப்பட்டிருக்கு, இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேடு. அப்ப இச்சை பாவம் என்பது அவருடைய சுபாவத்தை தடுக்கிற காரியங்கள். ஆமென். அவருடைய திவ்ய சுபாவம் வேதத்தை எபேசியர் சொல்லப்படும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென். அப்ப அவரை போன்ற நிலை, அவருடைய சுபாவம் நிறைந்தவர்களாய். அவருடைய சுபாவம் என்னென்ன? ஆமென். ஏராளம் இருக்கிறது. அவர் பாடுகளை சகித்தார். ஆமென். உலகத்தை ஜெயித்தார். அவருக்கு எதிராக சத்துருவால் வந்தவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். மரணத்தை ஜெயித்தார். அவரை போல நம்மை மாற்ற ஆமென் நம்முடைய வாழ்க்கையில சில என்ன வருகிறது? போராட்டம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய ஒரே ஒரு நோக்கமே அவருக்கு ஒப்பாக நம்மை அமர பண்ணுவதற்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் என்ன செய்வேன்? அருள் செய்வேன் என்பதான் வார்த்தை. ஆமென். அந்த 21ஆம் வசனம் அதனுடைய 2வது 3:21 வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் ஜெயம் கொண்டேன் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை ஜெயித்தார்? உலகத்தில் நம்மை போல நான் சரீரத்தில் இருக்கும்போது ஏராளமான பாடுகள் அவருக்கு வந்தது. அவைகளெல்லாம் என்ன செய்தார்? ஜெயித்தார். சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கும் போது ஆமென் அவரை வந்து பரிகாசிக்கிறார்கள். ஆமென். பரிகாசித்து சொல்ல, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன செய்? சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பதாங்க உன்னை நம்புறோம். ஆமென். அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்ட கள்ளனும் அவரை அப்படி சொல்றான். ஆமென். எங்களையும் நீ உன்னையும் முடியுது என்னையும் முடியுது எங்களையும் முடியும். எவ்வளவு ஆசை அவனுக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதான் விஷயம். அப்போ அந்த சிலுவை பாடை ஏன் அனுபவிக்கணும்? இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரன் தானே என்றார். அப்போ அவர் எதற்காக தான் வந்தார்? பாட அனுபவிக்க தான் வந்தார். அல்லேலூயா. பாடை அனுபவிக்காமல் ஜெயம் இல்லை. ஆமென். அவரோடு கூட பாடு சகித்தோமானால் வாசி வசனத்தை 2 தீமோத்தேயு 2:12 வாசி. பாத்தீங்களா? இங்க வருகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு பாடு இருக்குன்னு அங்கே சொல்லியாச்சு. ஏன் எந்த வழியா இயேசு கடந்து? பாடுகள் வழியா தான் கடந்து. இயேசு என்னை பின்பற்றி வா. ஆமென்.
அப்ப என்ன பின்பற்றி வரணும்னா உனக்கு என்ன இருக்கும்? பாடு இருக்கு. அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு சொல்றோம் உங்களுக்கு. இயேசு உள்ளதுல ஒருத்தன் ஓடி வந்தான். இயேசுவே நீர் எங்க போனாலும் வருவான். சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயான்னு நம்ம சொல்ற மாதிரி. நம்ம எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரொம்ப வேகம். எப்போ பார்த்தாலும் சிலவங்க உஸ்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் என்ன வாத்துக்கோழி சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன். நான் ஏசப்பாய ஸ்தோத்திரம் பண்ணேன். அது சவுண்டை மட்டும் குறைச்சிட்டு ஸ்தோத்திரன்னு சொல்லக்கூடாதா? அப்போ நிறைய பேர் எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லி என்ன சும்மா இப்படி மந்திரம் ஓதன மாதிரியே சொன்னார். ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் எங்கேருந்து வரணும்? உள்ளே இருந்து வரணும். ஆமாம், உள்ளத்திலிருந்து வராத ஸ்தோத்திரமும் ஆராதனையும் நன்றி பலியும் தேவனுக்குரியதல்ல. ஹல்லேலூயா. அதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ பாருங்கள், வாசிப்போம். சொல்லு வாசி. அவரை நோக்கி எங்க போனாலும் ஒரு வைராக்கி. ஏன்னா இயேசு போறாரு, இயேசு பின்னாடி ஒரு கூட்ட சீசர்கள் போறாங்க. மட்டுமல்ல, சகோதரிமாரும் வேற சில சகோதரர்களும் குழந்தைகளும் குட்டிகளும் மட்டும் இயேசு போறாரு, பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ போகும்போது நம்ம என் கூட ஒரு 15 பேர் வந்தீங்கன்னா என்ன இவரு கூட அடியாள போறாங்கன்னு சொன்ன மாதிரி. அல்லேலூயா. இயேசு போறாரு, அவருக்கு முன்னாடி யாரும் போகல, அவர் பின்னாடி ஏராளம் பேர் போறாங்க. அல்லேலூயா. 1-2 பேர் அல்ல. அப்போ இதை ஒரு பார்த்துட்டே இருக்கிறான். என்ன ஜாலி அப்பா. இப்படிதான் நிறைய விசுவாசிகள் ஆகிறது, சர்ச்சைகள் ஞானசம் கேட்கறது, இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் ஊழியத்தை பைபிளை தூக்குறது ஒரு எமோஷன். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு என்னப்போ எப்போ பார்த்தாலும் வெள்ளை. நான் சொல்லியிருக்கேன், நான் ஊழியத்தில் தொடக்கத்துல எல்லாம் ஒரே ஒரு ஷர்ட், அதுவும் ஒயிட் ஷர்ட். ஆனால் 2 கலர் பேண்ட், ஒன்று ப்ரௌன் கலரு, ஒன்று ஒயிட் கலர் நினைக்கிறேன். அப்போ ஷர்ட் ஒன்று இதுதான், இந்த ஃபுல் கை ஷர்ட், சின்ன ஷர்ட் தான். இது மாதிரி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பரவ வந்தது. அப்போது டெய்லி ஊழித்து போயிட்டு வரும்போது என்னுடைய ஷர்ட்டு ஃபுல்லாக என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். ஏன்னா சைக்கிளில் போகிறோம். வந்து நைட்டு முதல் வேலையே, ஆனால் பனியன் 2 உண்டு. முதல் வேலையை என்ன செய்கிறதுனாக்க, அந்த ஷர்ட்டு பேண்ட்டு பனியனை என்ன செய்யறது? துவைச்சி காய போடுற வேலை. காய போட்டுட்டு தான் மீதி அடுத்த வேலை. ஏன்னா நாளை காலையில் தேவைப்படுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அவங்க பார்ப்பாங்க. என்ன ஒரு ஆள் கேட்குறாரு, ஒரு செட்டியார் தான், ஃபாதர் வணக்கம், உங்களெல்லாம் பார்த்தா என்ன பொறாமையாக இருக்குன்னு. ஐயோ, நானும் ஜோம் பண்ணி தண்ணியாக குடிச்சிட்டு வந்திருக்கேன், சாப்பிட ஒன்றும் இல்லை. நான் என் மனசில் சொல்லிட்டு, நான் ஜோம் பண்ணிட்டு தண்ணி மட்டும் தான் குடிச்சேங்கன்னு சாப்பிட ஒன்றும் இல்லாமல் நம்மளை பார்த்து அவர் பொறாமப்படுறாரு. அவ்வளோ தூரம் தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? வெளியே காட்டுறாரு. நம்மகிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் வெளியே காட்ட அவனுக்கு கண்ணை கவருது. பார்த்து இப்படி சொல்கிறான் அந்த ஆள். பார்த்தாலே எங்களுக்கு பொறாமையாக இருக்குது. என்ன எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒயிட்லேயே போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படி ஒன்று சொன்னா. அப்படி ஆமாங்க, எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். ஆமென். எங்களை துக்கப்பட விட மாட்டார். சில காரியம் சுவிசேஷம் வச்சோன்னா ஒரு பெரிய சந்தோஷம். அவர் கேட்குறாரு ஒரு நாள், கொஞ்ச நாள் கழித்து கேட்குறாரு, எங்கள் வீட்டு சாப்பிட வருவீங்களா நட்டு கேட்குறாரு. சாப்பிட்றக்கா நாங்கள் நீட்டாக தான் தருவோம். ஏதோ அவங்க நினைக்கிறப்ப நீட்டாக சுத்தமாக தான் சாப்பிடும் தருவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் சாப்பிட வருவீங்களான்னு. சரி, ஒரு நாள் வரேன், இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் எனக்கு கூட யாரெல்லாம் வந்தேன்னு ஞாபகம் இல்லை. 4-5 பேர் போயிருந்தோம். போய் ட்ரைனிங் டேபிள் போட்டு ரொம்ப இலையெல்லாம் கழுவி வச்சு வைக்கிறத பார்த்து ரொம்ப பார்த்து கையெல்லாம் சுத்தமாக பார்த்து தான் வைக்கிறாங்க. அவ்வளோ தூரம் நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு என்ன தெரியுது, இங்கேயோ நம்ம கதையை சொல்ல வேண்டிய தேவையில்லை. புளியந்தலையாக கடிச்சு தின்னுட்டு நடக்கு, புளியங்காயந்தலையும். அதாக அந்த தேவன் அவர்கள் முன்னாடி நம்மளை காட்டுறார்.
1000 பிரச்சனைகள், பசி இருந்தாலும் பட்டினி இருந்தாலும், அல்லேலூயா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். அதான் விசுவாசத்தில் என்னது? ஆரோக்கியம். தேவனை நேசிக்க நேசிக்க உள்ள மனுஷன் பலவானாய் மாறுகிறான். ஆண்டவரை நேசிக்க முடியலனால பலகீனம் ஆயிரும். ஆமென். அதாங்க இதை பார்த்தோன்னு அவர் கேட்டாரு, உங்க மேல பொறாமையா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம உஷாராயிட்டோம். இது என்னைக்குமே அழுக்கு துணி போடக்கூடாது சிந்தனை வந்து போச்சு. சரி, அது போட்டோம். அதே போல பார்க்குறான் அவர் தான். என்னப்பா எப்போ எங்கே பார்த்தாலும் கிடு 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 கிடுன்னு ஓடுறாங்க இயேசு பின்னாடி. இயேசு நடக்கிற ஒரு வேகத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதில் பார்த்தது நான் ஜீசஸ் இல்லை. அதில் நம்ம நேரே பார்த்தால இயேசு அப்போ நம்ம ஜீசஸ் படத்தில் பார்த்த மாதிரி அல்ல அவருடைய ஸ்டைல், அது வேறு, அதை விடும். ஆனாலும் நம்மளுடைய ஞாபகம் தான் நமக்கு இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு, கூட போகிறவன் எல்லாம் ரொம்ப வேகமாக போகிறான். நானும் பார்த்துட்டு பரவாயில்ல நேற்று நம்மளை நினைக்கிற அளவில் இருக்குது. அப்போ அன்னை நேச்சரை பார்த்தவன் எவ்வளோ பொறாமப்பட்டிருப்பான் இல்லையா? அவனுக்கு ஒரு ஆசை, போகிறாங்க வியாதிகள் குணம் ஆகுது. அப்போ அவன் நினச்சிருப்பான் பரவாயில்ல இயேசு கூட போன வியாதியே வராது. அடுத்தது 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்றாரு. அப்போ நமக்கு என்ன வாழ்க்கை? இயேசு பின்னாடி போனால் போதுமே. காயெல்லாம் நல்லாகுது, பிசாசு ஓடுது. அடுத்தது என்னது? சாப்பாடு கிடைக்குது, பிரச்சனை இல்லைப்பா. பார்த்தா நம்மளும் இறங்கிடுவோம். நல்லா குளிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு இயேசுவே நீர் எங்கே போனாலும் வாசி நான் வருவேன். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்துட்டேன், இவங்கெல்லாம் கூட வரதா மனசில் வச்சுட்டு பார்த்துட்டு குழம்பிடுவோன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இதை பார்க்கறதை நீ நினைச்சிட்டு பேசாத. அல்லேலூயா. இவங்க எல்லாம் என் கூட வராங்க, அற்புதம் நடக்குது, வியாதி குணாகுது, பிசாசு போகுது, சாப்பாடு கிடைக்குது. இதை இம்மைக்குரிய சில காரியங்களை நீ பார்த்துட்டாக இந்த வார்த்தையை போடுற. அநேகர் இம்மைக்குரிய சில நன்மைகள் சில அனுபவிக்கிறதும் இயேசுவினது உற்சாகமா வாஞ்சியா இருக்கிறதும். ஏன்னா அன்றுக்குள்ள நல்லா இருக்கிற விசுவாசமா வைராக்கியமா இருக்கிறவங்க உற்சாகமா தான் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்னு பொறாமைப்படுற அளவில் இருப்பாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கு தலைக்கு மேல, ஆனாலும் நல்லா இருக்கிறாங்களா, உற்சாகமா வாஞ்சியா இருக்கிறாங்களே, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே என்று பார்த்துதான் நம்ம கிட்ட வருவாங்க, இயேசு கிட்ட வருவாங்க. ஆமா, நம்ம ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு அல்லது ஒரு நல்லா இல்லாமல் ஒரு டைப்பா நம்ம எதுலையும் சரி ஒரு மாதிரி இருந்தா இயேசு கும்பிடணும், இப்படி நம்மளும் போனால் இப்படி தான் இருக்கணும். அதான் விஷயம். அதான் உன்னை பார்த்தாலும் உன் பின்னாடி வரணும். அல்லேலூயா. வீட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அநேகர் அங்கே ரோட்டு ஓரத்தில் பார்ப்பேன், போகிற இடத்து விசுவாசி. என் கப்பல் கவுந்துருச்சான் நட்டாங்க கொண்டு ரோட்டில் கூட ஆட்கள் போகிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சில இடங்கள் அப்படி இருப்பாங்க. அப்போது தேவ பிள்ளைக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் நீ விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ள நபராக இருந்தால், தேவன் நீ அன்பு வைத்திருந்தால், ஆமென், உனக்கு வருகிற பிரச்சனை ஒரு பொருட்டா அல்ல. அதை பொருட்டா நீ நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். ஆமென். காரணம் என்ன? உலகமா இருந்தால் பிரச்சனை இருக்கும், உலகமா இருந்த பாடு இருக்கும். ஏன்னா நான் இந்த உலகத்திற்காக அல்ல, ஹல்லேலூயா, அந்த மகிமையின் ராஜ்யத்திற்காக. ஹல்லேலூயா. அதாவது யோபு அப்படி என்ன சொல்லுகிறான்? இந்த என்னது இந்த தோல் முதலாய் அழுகி வாசிப்போம் அந்த பாயிண்ட பாருங்க, அவருடைய தரிசனத்தை பாருங்க. என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார் என்றும் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. அந்த அறிவு எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு வந்திருக்கிற சோதனை பெரிதல்ல. ஆமென். அவனுக்கு என்ன எல்லாரும் சொல்றாங்க, ஓ எல்லாம் போச்சு பாத்தியா, 10 குழந்தை, ஆடு மாடு, மிருக ஜீவன்கள், சொத்து சுகம், வேலைக்காரன் எல்லாம் போச்சு. உன மனைவி வந்து உனக்கு கிண்டல் அடிச்சு கேரி பண்ணி காரி தூக்கிட்டு போறா. அது இல்லையா?
நீ இந்த நிலவில் இருக்குது, ஒரு ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்தி இருக்கான்னு கேட்கறது மாதிரியா இருக்கு. அப்படிப்பட்ட கேட்ட அந்த மாதிரிப்பட்ட கேள்விக்கு மத்தியில் இந்த பதில் வருது. அல்லேலூயா. என் மீட்பர் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசமாகிய அறிவுதான் அல்லேலூயா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான மாற்றும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஆண்டவரை இப்படி நம்ம விசுவாசத்தை அறியதான் ஐயா உனக்கு உள்ள என்ன இருக்கும், ஒரு பெரிய ஒரு விசுவாசம், ஆரோக்கியம். அப்ப அந்த ஆரோக்கியமான விசுவாசம் எந்த பிரச்சனை போராட்டம் எது வந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். மற்றவன் சொல்ல யோ உன்னை விட 1000 பிரச்சனை இருக்கு ஐயா, என் அப்பா உயிரோடு இருக்கிறார். மற்றவங்களை சொல்லுவோம், நீ எப்படி வருத்தப்படுறியே, எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எனக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது, அந்த பிரச்சனை என்ன ஒன்றும் செய்யாதுன்னு நல்லா தெரியும். அவனை தைரியப்படுத்துவான். அவன் சோர்ந்து இருக்கிறவன இவன் தைரியப்படுத்தான். என்ன ஒரு மாதிரி இருக்கிற சோர்ந்து போய் நம்ம போய் சோர்ந்து இருக்கிற ஆள்கிட்ட போய் என்ன ஒரு மாதிரி இருக்கிறேன், என்ன செய்யறது, நானா அப்படியா அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற எங்கேயா போகலாமா, எங்கே அந்த கடை வராந்தில் போய் உட்காந்துட்டு கதை அடிக்கலாமா? அப்போ அவிசுவாசியும் விசுவாசியாக இருந்து அவிசுவாசியம் மாறினதும் அடுத்த அவிசுவாசியாக இருக்கிற விசுவாசியம் மட்டும் ஒன்றாகுது. ஒன்றாக என்ன சொல்லுவாங்க, நல்ல காரியம் சொல்லுவாங்களா? ஆரோக்கியம் இருக்கிறவங்க ஆரோக்கியமான வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. ஆரோக்கியம் இல்லாதவன் என்ன செய்வான், ஒரு ஸ்டெப்பு முன்ன வச்சா இழுத்து பின்னாடி போட்டுருவான், நண்டு மாதிரி. ஒரு சட்டியில் 10 நண்டை கொண்டு போட்டான். அல்லேலூயா. ஒரு நண்டு ஒன்று ஏறி மேலே வருது, அடுத்து தான் அதை காலை பிடிச்சி இழுத்து போட்டு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் சோர்ந்து போனவங்க, பலகீனமானவங்க, கஷ்டமானவங்க, வியாதி உள்ளவங்க பலர் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்து அப்படியா என்ன உடம்பு சரியில்லை, ஆமாங்க இந்த பக்கம் ஹார்ட் அட்டாக்கு இங்கே வலிக்கன்னு சொன்னாவ சொல்லியே சாகடிச்சிருவான். அப்படிப்பட்ட நீ அவங்கள்ட்ட போய் பேச போகாத, அப்படி உங்கள்கிட்ட பேச்ச நீ காதில் எடுக்காத. அல்லேலூயா. என்னது ரொம்ப நாள் அந்த தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, அப்படியா மூளையில கட்டி இருக்கும், என்னவோ கட்டி இருந்தாலும் கொண்டு வச்சது மாதிரி. அப்படி இல்லை, உண்மையாகவே கட்டி இருந்தாலும் உன்னுடைய விசுவாச வார்த்தை கட்டிய கரையை பண்ணணும். அப்போ பலகீனமாக இருக்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், தளர்ந்து போய் இருக்கிறவர்களை ஒரு விசுவாசி பார்க்கும்போது அவங்கள என்ன செய்ய, உற்சாகப்படுத்த. கவலைப்படாங்க, என்ன போய் இதுக்கு போய் நீங்க யாரா கவலைப்படுவாங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா? ஆமென். உங்களுக்கு அற்புதம் கட்டாயம் கர்த்தர் செய்வார், தைரியமா இருங்க. என்ன 4 வார்த்தை சொல்ற அளவில் 4 பேர் இருந்தா விசுவாசி தேவ பிள்ளை சோர்வாங்களா? இல்ல. நம்ம பழகிறவனும் அப்படிதான், காலை பிடிச்சி இழுத்து சேத்துல குத்துறவன் தான், உற்சாகப்படுத்துறவன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. தேவனை கவனிக்கணும், அதான் விஷயம். ஆமென். அந்த தளர்ந்து போற வாசிப்போம். அழுகி போனாலும் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்தது, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண. அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோபு இந்த இடத்தில் இது சொன்னதை நமக்கு எதற்கு வைக்கப்பட்டிருக்கு? அப்போ யோபு இதை சொன்னது இப்படி சொல்றது, அவனுடைய நிலையில் இதை பேசின வார்த்தை நமக்கு என்ன உண்டு பண்ணது? பூஸ்ட் பண்ணவர். பைபிள்ல இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் ஆபிரகாம் குறித்து வச்சிருக்கு, யோபு குறித்து வச்சிருக்கு, எல்லாரும் குறித்து எதுக்கு வச்சிருக்குன்னா, நாம் தளர்ந்து போகாமல் இவைகளை படித்து இவைகளை கேட்டு நம்ம என்ன செய்ய, இன்னும் முன்னோக்கி செல்ல. நம்ம அதை படிக்க மாட்டோம் இல்ல, பைபிளை ஒதுக்கி வச்சிருவோம் இல்ல.
பைபிள் எதுக்குன்னாங்க உன்னதமான மறைவுகளுக்கு சர்வாலும் நிலவு சொல்கிறாங்க, அதையே பேசிட்டு ஜோம் ஆண்டவரே நான் தூங்குறேன், இந்த வசனத்தின்படி என்ன பாதுகாக்க முடிஞ்சு போச்சு. கல்லை தூக்கி கிணத்துல போட்ட மாதிரி. அதுக்காக இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் இந்த சம்பவங்களை எல்லாம் சரித்திரங்களை படிக்க தான் அல்லேலூயா நம்முடைய விசுவாசத்தில் மட்டும் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரையுமே கீழே தள்ளுகிறதான பிரச்சனை எக்கச்சக்கம் எல்லார்ட்டையும் இருக்கு. இவைகள் மத்தியில் ஆரோக்கியமுள்ள விசுவாசியா நிற்க அல்லேலூயா நம்ம இதை கட்டாயம் என்ன செய்யணும்? கேட்கணும், வாசிக்கணும். ஆமென். அதுக்குதான் நம்ம சபைக்கு அதுக்கு தான் வரோம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், பிரசங்க சத்தியத்தை வசனங்களை கேட்காமல் ஒரு 2-3 மாதம் நம்ம இருந்துட்டோம்னாக்க ஆவிக்கிற வாழ்க்கையில் வாழ முடியுமா? ஏன்னா வர்ற சோதனையை நம்மளை இழுத்து கொண்டு கிணத்தோடு தள்ளிடும். அப்போ ஏன் சபைக்கு நம்ம அப்பப்போ வருகிறோம் என்றால் வேற ஒன்றுமல்ல. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஒரு தட்டி கொடுக்கும். ஏதாவது ஒரு வார்த்தையா, அது 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தையா நமக்கு என்ன இருக்கும்? நம்ம தூக்கி தட்டி என்ன அப்படி இருக்கிற தைரியமா இரு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம உள்ளான நிலையில் என்ன செய்ய தளர்ந்து போகாமல் நிற்கதான் சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. சரி, அப்ப நம்ம அங்க பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தோல் முதலாய் அழுகி போன பின்பும் பார்ப்பேன். அடுத்தது பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண. ஹல்லேலூயா. அப்போ யோபுவினுடைய இப்படிப்பட்ட பயங்கரமான இழப்பின் சூழ்நிலை மத்தியில் மனைவி அவனை தள்ளி பேசின போதிலும் கூட ஹல்லேலூயா யோபு கொடுத்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது? ஆமென். தோல் முதல் அணுகி போட்டோம். ஆமென். ஆனா என் நேசர் ஒரு நாள் நிற்பார். ஆமென். அவரை நானே காண்பேன். அப்போ இதுதான் நம்முடைய ஒரு விசுவாசம். ஆமென். சரி, அதை நிக்கட்டும். அங்க ஒண்ணு வாசித்தோம் அல்லவா? என்னது? ஆண்டவர் சொன்னார், வேகமா வந்த உடனே பிரைஸ் தி லார்ட். நீ எடுத்து நீ வாசித்த வச்சுக்க, நான் சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் வேகமா வந்த உடனே சொன்னா, அப்படி ஆண்டவரே நான் உங்க கூட வரேன். எங்க போறேன்? எங்க போனா வரேன்? நரிகளுக்கு குழிகளும் பாத்தீங்களா? நீ அதாவது நான் நினைக்கிறேன், வெளி தோற்றத்தில் நீ பார்க்கிறத பார்த்து மயங்கிறாத. ஆமென். என்ன பின்பற்றி வரணும்னா நிறைய தியாகம் பண்ண வேண்டி இருக்கு, பாடுகள் என்ன செய்ய சகிக்க வேண்டி இருக்கு. ஆனா இப்ப பாரு, நீ நரிகளுக்கு என்ன இருக்கு? குழி இருக்கு. ஆகாத பறவைக்கு கூடு இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ அத மனசுல வச்சுட்டு புரிஞ்சு வா. நம்ம தானே பரவாயில்லப்பா, வர 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 சரியா போயிடும். அப்படியா? பரவாயில்ல வா, வர வர சரியா போயிடும். ஆனால் ஸ்டார்டிங் சரியாக போகும், பிறகு கொஞ்சம் சுலபம். காரணம், அது காரணங்கள் அது வேறு வசனத்தின்படி இருக்கு. சரி, நம்ம அப்படி உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அதை தருவார், இதை தருவார், எல்லாம் அப்படி ஆசை காட்டி கொண்டு வந்த மாதிரியாக்க அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப் வச்சாலும் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆசை காட்டி உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெருக பண்ணுவார். இப்போ இருக்கிற ஒரு 1000 மடங்கு விட்டுரும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆசை காட்டுற மாதிரி. 1000 மடங்கு கிடைக்குமா? என்னைக்கே கிடைச்சிருக்கா? இல்லை. வசனம் இருக்கு. அதுக்கு எதற்கு சொன்னார், எந்த சூழ்நிலையில் சொன்னார், யாருக்கு சொன்ன காரியம் இருக்கு. அந்த நிலையில் உள்ள வாக்கு தத்துவத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க என்பதற்கு நம்ம விளக்கம் இருக்கு. ஆமென். அப்போ அவர்கள் இருக்கிறது அப்படி செய்வர், இப்படி சொன்ன அந்த ஆசையான வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாரும் என்ன வந்து உடனே கைத்தட்டுன சாதாரணமான அடியாகும். போட்டி போட்டில் அடி அடிச்சு விடா கண்டனம் கொடா கண்டனம் மாட்டேன், ஒரே அடி. என்ன அங்க ஒரே என்ன உற்சாகமா இருக்கிறாங்க தெரியுமா? உற்சாகப்படுத்தின வார்த்தை சொன்ன உற்சாகம் இல்லாம இருப்பாங்க. என்ன உற்சாகமா இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் அங்க சர்ச்சை நேட்டு. ஆனா உன்னுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பு, எவ்வளவு
இருக்கிறது என்பதை சோதிக்க சில பிரச்சனை வரும். அப்பதான் தடுமாற்றம். அப்ப கீழே இருந்து போகும்போது எப்படி போனோம்? உறுதியா போயிட்டா பெருசா வரும்போது நிக்க முடியும். கீழே நம்ம ஹல்லேலூயா வா அதை தருவார் இதை தருவார் மண்ணெல்லாம் கூட்டி வைசலாம் மண்ணெல்லாம் சேர்த்து கும்பாரம் சேர்த்து உன்னை கட்டர் ஆசீர்வதிக்க போகிறார். அது மேல காங்கிரீட் போட்டு கட்டினா இன்னைக்குள்ள நிறைய போதனைகள் எல்லாம் இதுதான். ஜனங்களை ஆசை காட்டி ஒரு எமோஷனை கிளறி விட்டு அப்படியே அது நிலைக்காத அஸ்திவாரமாய் மாறிவிடும். அந்த மணல் மேல் கட்டுகிறவன் அவன் மணல் மேல் கட்டு கற்பாறை மேல் கட்டணும். ஹல்லேலூயா. விசாலமான வாசல் வழியா ஓடுறவன் எதுல ஓடணும்? இடுக்கமான வாசல் வழியா போடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை பார்த்த உடனே அதை கேட்டோம். அதுக்கப்புறம் பின்னதாக போனான்னு வசனம் இருக்கா? இல்லை, போகல, திருப்பி போயிட்டான். ஓஹோ இப்படி. அதாவது ஆண்டு சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு அளவோட இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அவன் யோசித்தான், ஓஹோ இப்படி இல்லாமல் பிரச்சனை. சரி, நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே வந்த பிறகு தெரிகிறது ஒன்று. நமக்கு இது நம்ம இது பரலோகமாக நரகமாவது அதை பற்றி யாருங்க இப்போ யாரை போயிட்டு வந்தாங்களா என்று கேட்குற அளவில் மாறிடுறாங்க விசுவாசி. பரலோகமா என்கிட்ட நிறைய பாஸ்டமாரே வந்திருக்க பேசியிருக்காங்க. தேவன் விசுவாசம் இல்லை, பரலோகராஜ்யத்தை நம்பிக்கை இல்லாத நீ பைபிள் எடுத்து என்னத்தை போதிப்பேன்னு கேட்ட. சொல்லுவோம் நேரு பரலோகமா பாஸ்டர், அந்த பரலோகம் நரகனெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பாஸ்டர் சொல்றதுங்க. ஆனால் அவர் நல்லா தான் ஆள் பார்த்தா டிப்டாப்பாக இருக்கிறாரு, ரொம்ப இதாக இருக்கிறாரு. பார்த்தோம் நானும் பரவாயில்ல, இவர்கிட்ட நிறைய காரியம் நல்ல சரக்கு இருக்கும், இவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளலாம் நினைச்சா நான் நிற்கிறது ஆசையோட. ஏன்னா நம்ம சில இடத்துல கற்றுக்கொள்ளணும் விரும்பும், புதிய கருத்துக்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாதா பேசிட்டாரு. பாஸ்டர், இந்த பரலோகம் நரகம் பாவம் பிசாசு அதெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது. பார்த்துடுங்க, நம்ம பொதுவாக மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்லி போயிட்டே இருக்கணும். ஓ, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு கேட்டேன். நான் 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறேன். ஓ, உங்கள் காலேஜ் இதான் சொல்லி கொடுத்து நரகத்துக்கு போகிற காலேஜாக இருக்கும் நீங்கள் படித்தது. வேதம் என்றால் என்ன நினச்சிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றான்னு நிறைய பேசினேன், நிறைய கொஞ்சம் கடுமையாக தான் பேசினேன். என்ன நினச்சிட்டு நீ பைபிள் எடுத்த மக்களுக்கு நீ என்ன சொல்லுவ? என்ன அப்படி மரியாதையெல்லாம் போச்சு. இப்போ இப்படியெல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறான். சொல்லுவா ஏசு ஒன்றும் இப்போ வரமாட்டார் பாஸ்டர் ஆட்டா. ஒரு ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு செய்தி, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு தம்பிக்கு ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் பற்றி சொன்னார். தம்பி, மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவராஜ்யத்தை தகுதிப்படு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவன் சொல்லிட்டானா, அங்கிள் அப்படி ஒன்றும் ஆண்டவர் இப்போ ஒன்றும் வரமாட்டார். வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒன்றில் இயேசு வந்துடுவார் தம்பி, இல்லைன்னா மரணம் சம்பவிக்கும், தெரியுமா உனக்கு? நான் சின்ன பையன் எத்தனை வருஷம் இருக்கான்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. உனக்கு தேவன் என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், நீ மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள் அன்னுட்டு சில சுவிசேஷம் சொன்னார். அப்போ அவன் சொல்கிறானா, அதாவது கடைசியில் ஒரு அரை மணி நேரம் கிடைச்சிட்டா போதும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு. சாகிற சூழ்நிலையில் ஒரு அரை மணி நேரம் கிடைச்சா போதும், அதுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளேன் நான் போயிட்டான். அன்னைக்கே போய் ஆக்சிடென்ட், சின்ன பையன். அன்னைக்கு இன்னைக்கு காலையில் என்னதான் அந்த மெசேஜ் கேட்டேன். அன்னைக்கு போய் ஆக்சிடென்ட், மூளை எல்லாம் பயங்கர அடிபட்டு இதாகி போச்சு, தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அப்படி ஆனால் அப்பப்போ ஞாபகம் வருமா. அந்த நேரத்தில் போய் அந்த ஞாபகம் வர டைமில் போய், தம்பி
இந்த நேரத்தில் ஆகிலும் உன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள். கடைசி மூச்சு இல்லையா? இனி இந்த நேரத்தில் நீ ஏற்றுக்கொண்டாலும் அது பரலோகத்தில் ஏதோ ஒரு இடம் உனக்கு கிடைக்கும். பாவத்தாரி மனம் திரும்ப. அவன் ஒன்று சொல்கிறானா, நேரம் என்னன்னா 1/2 மணி நேரம் டைம் கிடைச்சா நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டரை மன்னிக்க மாட்டான்னு கேட்டானா, அவனே தீர்மானம் எடுத்துடுறான் பாருங்க. இப்படி நடந்த சம்பவம். ஆண்டரை மன்னிக்க மாட்டார். அங்கள் என்னை ஆண்டரை மன்னிக்க மாட்டார். என்ன மனசாட்சி சொல்றதுன்னா நல்லா சொல்லு பார்த்து. எத்தனை 2 வருஷம் கடந்திருக்கிறோம். ஆனால் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமலே மரித்து போனான். மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம் நம்ம ஆயத்தப்படுவதற்குள்ள டைம் ஆக்கும். எப்படியோ வாழ இல்லை. உலகத்தில் 1000 வரும் 1000 போகும். உலகத்தில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். உலகத்தில் கஷ்டம் வரும், துக்கம் வரும், வேதனை வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கணக்கு கூட்டிகிட்டு இருந்தோம்னா அங்கே போகிறது நின்று போகும். அல்லேலூயா. எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், இதெல்லாம் வாழ்க்கை, எனக்கு அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் கூட ஆமென், என் நேசரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கிறேன். அந்த வசனம் வாசி நான் சொன்ன வாசம். அவரோடு கூட என்னது? பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். பாடு இல்லாமல் என்ன இல்லை? ஆளுகை இல்லை. ஆமென். 1000 வருஷ ஆட்சியில் நம்மளும் அந்த ஆளுகையில் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் ஆமென், இந்த பாடுகளை சகித்தே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆமென், தளர்ந்து போகக்கூடாது. நாம் தேவன் மேல் எவ்வளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் ஒன்று, அதுக்கேற்றபடி நம்முடைய விசுவாசத்தில் என்ன இருப்போம்? ஆரோக்கியமா இருப்போம். அன்பு சகலத்தையும் தாங்கும். 13ஆம் அதிகாரம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, இல்லை சகலத்தையும் தாங்கும். தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு விசுவாசத்தோடுள்ள ஆரோக்கியமான நிலையில் உள்ள அன்பாயிருந்தால் அல்லேலூயா, சகலத்தை என்ன செய்யும்? தாங்கும். நமக்கு மனமடி உண்டாகிற அளவில் பிறர் பேசலாம். நண்பர்களா இருக்கும், சொந்த பந்துக்களா இருக்கலாம், உறவினரா இருக்கும், குடும்பத்தாரா இருக்கும். ஆமே, நான் கொஞ்சம் ஒரு வேகமும் போயிட்டு இருப்போம். எல்லாருடைய வேகமும் ஒரே மாதிரி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். சிலர் சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களுடைய அளவு அவ்வளோதான். சிலர் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, அவங்கள அவ்வளோ தூரம் ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த உற்சாகத்தை தடுக்க சத்துரு கொண்டு வரும்போது நிதானமாக இருக்கிறவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்டால் நம்ம அவங்கள கெட்டு போயிடுவோம். 30, 60, 100. ஆமே. அப்போ உனக்கு என்ன, நீ பிறரை பார்த்து ஓடக்கூடாது. அது யாரா இருந்தாலுமே பிறர் உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேக்சிமம் எல்லாமே நமக்கு தீமையாக தான் வரும். நம்மளோட உற்சாகத்தை என்ன செய்ய கெடுக்கிறதா. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிற வச்சுக்கிடுவோமே, அவைக்கிற நண்பர்களாக இருப்பாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸுகளாக இருந்தால், ஆவிக்கிற நண்பர்களாக இருந்தால், கொஞ்ச நேரம் நம்ம போய் ஜெபம் பண்ணலாமா, அவங்க போகலாம் நட்டு சொன்னால் கட்டாயம் ஜெபம் பண்ணணும் நட்டு வர்றது சரியாக இருக்காது. இப்போது ஒரு நபருக்கு ஜெபிக்கணும்னு ஒரு உந்துதல் இருக்குது, ஒரு நபருக்கு அந்த உந்துதல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் ஆவியானவர் என்ன ஒரே மாதிரி நடத்த மாட்டார். நான் உங்களுக்கு நேரம் ஒரு பல நாட்களுக்கு முன்னே ஒரு காரியம் சொன்னேன். இந்த ஒரு ஊழியக்காரருடைய ஒரு விஷயம். சொந்தக்கார வீட்டில் போய் மீட்டிங் பயங்கரம் நடந்து மீட்டிங் முடிச்சுட்டு சொந்தக்காரருடைய வீட்டில் டைனிங் டேபிளில் என்ன செய்துட்டு இருக்கிறார், சாப்பிட பலவிதமான என்னது வெரைட்டியான சாப்பாடு. வருஷங்களாக வராமல் வந்தவர்களே, அதுவும் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் அவர்.
டைனிங் டேபிளில் வேற யாரும் இல்லை, பென்னின் தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆவியான சொல்ற சாப்பிட ஆரம்பிக்கல. ஆவியான சொல்ற மகனே போய் ஜெபம் பண்ணு சொன்ன. மகனே சுற்றி சொந்த பந்துக்கள் யாருக்கும் அப்படி சொல்லலை, இவர் மட்டும் தான் சொன்னார். ஏன் சொல்ல, உனக்கு ஒரு தரம் வச்சிருக்கிறார் ஆண்டவர், உனக்கு ஒருத்தர் திட்டம் வச்சிருக்கிறார். சில நேரம் உன் ஸ்டாண்டில் உன்னுடைய கணவன் இருக்க மாட்டான், புரியுது இல்லையா? கணவன் ஸ்டாண்டு சில நேரம் மனைவி இருக்க மாட்டான். ஆனா கணவன் இழுத்தவன பின்னாடி வந்துடக்கூடாது, கணவனின் சேர்த்து இழுத்துட்டு முன்னோக்கி போக நிக்கணும். சொல்ற புரியுதா இல்லையா? சொல்றான். அப்போ உடனே அவருக்குள்ள சிந்தை ஓடுது, ஆண்டவரே ரொம்ப வருஷத்துக்கு முன்ன சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இப்போ நான் எழும்பி போனேன்னா அவங்க தப்பாக எடுப்பாங்க. ஒன்று, ரெண்டாவது அவங்க காரில் தான் நான் என்ன செய்யணும், என்னுடைய லாட்ஜில் ரூமுக்கு தான் கொண்டு அவங்க விடணும். நான் சாப்பிட்டுட்டு உடனடியாக போயிடுறேன் ஆண்டவர் என்ன அப்படி பதில். வாயில் இல்லை, ஆவியிலேயாக உள்ளான ஏவுகிறார், ஆவியில் பதில் கொடுத்துட்டார். பரிசுத்தாவினா அவளே அமைதியாயிட்டார். சாப்பிட்டு எல்லாம் முடித்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு எடுத்துட்டு சரி கொண்டு விட்டாங்க. போன உடனே டயர்டாகிடுச்சு, படுத்துட்டார், ரெஸ்ட்டு. சாயங்காலம் மீட்டிங் இருக்கு. மீட்டிங் நடக்கிற அதே இடத்துல காலையில் பலத்த கிரியை. சாயங்காலம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோம் எழும்பாலும் பாத்ரூம் போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாகி மீட்டிங் போகிறார். ஜோம் பண்ணிட்டு அங்கே போகும்போது காலில் வந்திருந்த விட பல மடங்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதே இடத்துல பலத்த கிரியை நடந்தது. நான் ஏன்னா பலத்த கிரியை நடக்கிறனால தான் சொந்த பந்தெல்லாம் இழுக்குது. பலத்த கிரியை நடக்கலன்னு சொந்தக்காரன் கண்டுக்கிட மாட்டான். அப்படி அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுப்பா சொல்லிடுவான். இவர் அங்கே போய் நிற்கிறாரு, இவர் ஒன்றுமே தெரியல, கரெக்டாக இருக்குது இவர் மனசெல்லாம். சரி நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், இனி ஊழியம். ஓகே போய் ஸ்டேஜில் நின்னாச்சுன்னா காலையில் ஒரே வார்த்தையில் தேவ கிரியை நடந்து 100 வார்த்தை சொல்லியும் ஒரு கிரியும் இல்லை. வந்திருக்கிற மக்கள் என்ன நடக்குது, காலையில் ஏதோ நடந்துன்னு சொல்லல, என்ன சொன்னால் கூப்பிட்டாங்க, எதுவுமே நடக்கல, வார்த்தையே ஒரு பெரிய அளவில் அபிஷேகம் இல்லையே, வரட்டு வார்த்தையால் இருக்குன்னு யோசித்துட்டு இருக்கிறாங்களாம். எப்படி ஒரு வழியாக அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டாராம். முடிச்சுட்டு சீக்கிரமாக லாட்ஜில் வந்து அப்படியே கிடந்து விழுந்து கிடந்து அழுதார். ஆண்டவரே காலையில் உள்ள ஊழியம் வெற்றிகரமாக இருந்து சாயங்காலம் ஏன் ஆண்டவரே தோல்வின்னு கதறி கதறி அழுதுட்டு அப்படியே கவர்ந்து படுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்துருக்கும்போ ஆண்டவர் அருகில் நின்று பேசுகிற மாதிரி குரல், மகனே காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு நீ சாப்பிட உன் சொந்தக்காரங்களோடு கூட அமர்ந்து சாப்பிட நீ போய் உட்கார்ந்த இல்லை, அந்த இடத்துல சந்தோஷமாக சாப்பிட்றதுக்குன்னு இருக்கும்போது நான் சொன்னேன்ல, மகனை எழும்பி போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த நேரம் நீ எனக்கு என்ன சொன்ன? அநேக நாட்களுக்கு பின்பு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் இப்போ சாப்பிடாமல் எழும்பி போனால் அவங்க தப்பாக நினைப்பாங்க, பட் அவங்க வண்டியில் தான் நான் அங்கே போனோம், ஆனால் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே போகிறேன்னு சொன்னேன்ல. அப்போ என்னை பார்க்கலாம் உனக்கு சொந்தக்காரங்களாம் முக்கியம், என்னை பார்க்க உறவினராக முக்கியம். அப்பொழுதே நான் அமைதியாயிட்டேன். மகன் என் வார்த்தை கீழ்ப்படி நிற்கிறேன் செலுத்துவா என்றால் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். அப்படி அன்னையிலேருந்து அவர் தீர்மானம் எடுத்தாராம், எனக்கு எல்லாரும் பார்க்கணும், யார் முக்கியம்? என் ஆண்டவர் தான் முக்கியம். தெய்வ பிள்ளைகள் நிறைய காரியங்களில் உங்களிலும் பலரை கர்த்தர் விசேஷமாக அழைத்திருப்பார், விசேஷமான சில திட்டங்களை வைத்திருப்பார். நீங்கள் எவ்வளவுக்குள்ள கர்த்தர் வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்குள்ள கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்களை உயர விடாதபடி சொந்த பந்துக்கள்னு உறவினர்னு குடும்பத்தார்னு பலர் உங்களை கிராஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை தடுக்கப்படுகிற அளவில், ஆலயத்து வருகிற உற்சாகம் கெடுக்கப்படுகிற அளவில், உங்களுடைய தாகம் தணிக்கப்படுகிற அளவில் பல ஆலோசனை உங்களை எதிராக பேசுவாங்க, பல பிரச்சனைகளும் கூட வரும். அந்த இடத்துல பிரச்சனையெல்லாம் முக்கியம், சொந்த பந்துக்களோட ஆலோசனையில் முக்கியம், உனக்கு தேவன் தான் முக்கியம்.
என்னுடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்கள் பல நேரம், ஏன்னா ஆவிக்கிற வாழ்க்கை நீண்ட ஒரு பயணமாக வருஷங்களாக இருந்ததை நான் சொல்கிறேன். பல காரியங்கள் என் வாழ்க்கை நடந்திருக்கு. எப்போ எல்லாம் என் ஆண்டுடைய ஆலோசனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் குடும்பத்தில் உறவினர் சொந்தம் பந்தங்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு கொஞ்சம் மைண்டை விட்டு கொடுக்குறேனோ, மறு நேரம் என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் தோல்வி வந்திருக்கும். நிறைய கற்றுக்கொண்டாருங்க. பிரைசலாக அப்புறம் உஷாராகிட்டேன். இந்த இடத்துல என்னுடைய அப்பா சொல்கிறது, ஏன்னா நான் இங்கே வந்ததே எங்கள் அப்பாவுக்கு வார்த்தைக்கு மீறி வந்தேன். ஊரில் இருந்திருந்தால் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய சிந்தை ஊரில் இருந்திருந்தால் நல்லா இருக்கலாம், அப்படின்னா பணபரமாக இருக்கலாம் எனக்கு தெரியாது. அது ஆண்டு தான் தெரியும். என்னுடைய நிலைப்பின்படி வசதியும் வாய்ப்பும் நல்லபடியாக நல்ல ஒரு தொழில் செஞ்சுட்டு நல்லபடியாக சர்ச்சைக்கும் போயிட்டு பார்ட் டைம் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கலாம்னு வச்சுக்கிடுங்களா. அவங்க சொன்னது அப்படி தான். நான் அதை மீறி இங்கே வந்தேன். நான் உனக்கு எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பினார். நான் அதை மீறி வந்தேன். அப்போது நான் அங்கே நின்றிருந்தால் தேவ சித்தத்தில் அல்ல, தேவ சித்தத்தை மீறி மனுஷ சித்தத்துக்கு போயிடும் ஆலோசனை. சில நேரம் ஆவிக்கிற ஏரியாவிலேயே நான் இருந்திருக்க மாட்டேன். தேவ ராஜ்யத்துக்கு ஒருவேளை அந்நியனாவும் போயிருப்பேன். எங்கள் ஊர் அப்படிதான் போயிடும். ஆனால் தேவன் தான் எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று நான் மீறி வந்ததால் அல்லேலூயா இதுவரை என்ன நிறுத்தி வச்சிருக்காங்க. 1000 பிரச்சனை வருது. ரொம்ப நொந்து போகிற நேரங்கள், வேதனைப்படும் நேரங்கள், மனது வேகப்படும் நேரம் 1000 இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது அல்லேலூயா என்னை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். அதனால் பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது. சில காரியங்கள் நமக்கு ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, அல்லது ஸ்கூல் அந்த மார்க் கம்மி, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தரோட நெருக்கத்தோடு குறைஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துல நீ முன்னோக்கி தான் போகணும். அதுதான் விசுவாசத்தில் உள்ள ஆரோக்கியம். ஆமென். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த உலகத்திற்கு அல்ல, உலகத்தில் எது இருந்தாலுமே இன்று போய்விடும். ஆமென். நிரந்தரமானவர் இயேசு ஒருவரே. நிரந்தரமான வாழ்க்கை பரலோகம் ஒன்று மட்டுமே. அதற்காக மற்றவர்களை எதை நீ துச்சமாய் நினைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு தடையாய் எந்த மனுஷனும் யார் என்ன சொன்னாலும் அதை நீ எடுக்கக்கூடாது. தேவையற்ற காரணம். எதுக்காக நீ அப்படி ஒரு நிலை? உனக்கே வேதனை, உன்னை கத்த நம்பனா இல்லையா? சோதனையை சகிக்கிற மனுஷன். போராட்டங்கள் மத்தியில் அந்த 1 பேதுருவில் பாருங்க, அதனுடைய பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகா அந்த வார்த்தை பேசிட்டே இருக்கலாம், நினைச்சிட்டே இருக்கலாம் போன்று. அழிந்து போகிற பொன், 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம். கையவே தலையிலே சொல்லுவோம். எதை பார்க்கிலும்? பொன்னை பார்க்கிலும் அல்லேலூயா அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்க. விசுவாசத்திற்கு சோதனை என்னது? அது நீங்க யார் இருக்கிறீங்க எல்லாருக்குமே வரும். நான் அதை நேரம் உங்களுக்கு சொன்னேன். உன்னுடைய ஸ்டாண்ட் எப்படி, உன்னுடைய தகுதி எப்படி, உன்னுடைய பக்குவம் என்ன நிலை, கர்த்தர் வைராக்கியம் எப்படி இருக்கிறது, அவரை வைத்திருக்க விசுவாசம் எப்படி இருக்கிறது, அவர்கள் வைத்திருக்க அன்பு எப்படி இருக்கு. ஆமென். அதுல நீ குறைந்து இருக்கிறாயா, இல்ல அது சரியா இருக்கிறாயா? இந்த பிரச்சனை வந்தால், இந்த கஷ்டம் வந்தால், இந்த போராட்டம் வந்தால் நீ பின்னாய் காலெடுப்பாயா, இல்லை அதில் உறுதியா இருப்பாயா என்று பார்ப்பதுக்கு தான் சோதனை. ஆமென். சோதனை வேற ஒண்ணு, உலக பிரகாரமான காரியத்தான் சத்துரு கொண்டுரும். இயேசு விட்டு அப்படித்தானே வந்தான். முதலாவது இந்த கல்லாப்பமாகி பூசி, 2வது மேல இருந்து கீழே குதிக்கணும், 3வது சாசா விழுது வணங்கண்ணா. எல்லாம் எதை வச்சுதான்? உலகத்தை வச்சுதான். அப்ப நமக்கு வர சோதனை எதை வச்சுதான்? உலகத்தில் உள்ளதான் வச்சுதான். ஏதோ இல்லை வந்ததும் உலக பிரகாரமான காரியம் தான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பரிசுத்தவான்க வருகை உலக பிரகாரமானது. புரியுதா இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு தெளிவா இருக்கும். ஒரு தேவ பிள்ளையுடைய ஆவிக்கிற வாழ்க்கை எந்த ஒரு நபரோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. உன்னை காம்ப்ரமைஸ் பண்ற ஒரே ஒரு கர்த்தர் ஒருவரே. யாரும் உலகத்தில் யாரா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். ஆமென்.
நம்ம வேண்டப்பட்டவங்களா இருக்க, அன்பா இருக்கிறவன் யாரோட நீ என்ன ஒத்து போக பார்க்காத, யாருடைய சொல்லுக்கும் நீ என்ன செய்யாத, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மற்றவருடைய சொல்லுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அது உனக்கும் தேவனுக்குரிய தனிப்பட்ட உறவு. அதை பிரிக்கிறதுக்கு யாரை வச்சு சத்துரு சதி செய்வோம். நான் அந்த மாதிரி காரியங்களை போய் கதறி அழுது இருக்குது. இந்த மாதிரி சில ஆண்டவர் எச்சரிப்பார் ஏதாவது சூழ்நிலைகள். இந்த மாதிரிலாம் பேசுறது தான் கேட்டது கம்மி, ஆனாலும் சில வார்த்தைகள் வரும். போய் எழுந்து ஓடுவேன். மீட்சி முடிஞ்சோடனே, சர்ச்சை முடிஞ்சோடனே ஓடி போய் அழுறதுக்காக இடம் தேடும். எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் எங்கேயுமே ஜோம் பண்ண முடியாது அப்படின்னா, என்னடா இப்போ போய் முடியாது, நைட்டு ஜோம் பண்ண போதான் சொல்லுவார். கிறிஸ்தவருடைய முறை என்னன்னா, ராத்திரி தூங்க போகும்போது ஜோம் பண்ணணும், காலையில் எழும்பணுன்னு ஜோம் பண்ணணும், இடையில ஜோம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் வீட்டில் போகும்போது எஸ் பாப்பா இருக்கக்கூடாது, இருக்க மாட்டார். போய் நேரம் போய் முழங்கால் படிக்கணும். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்களை விட்டு தான் யார்கிட்ட போவேன், நீங்கள் எல்லாம் என்ன வாழ்க்கையே இல்லை. மனுஷன் போயிடுவான். இன்னும் நமக்கு இருக்கிற மனுஷர்கள் சொந்தம் பந்தம் யாரும் இருந்தாலும் எல்லாம் இருப்பாங்கள கூட, யாரும் இருக்க மாட்டாங்க. பாதியில் எல்லாம் போகிற கேஸ் இல்லையா? பாதியில் போகிற கேஸை யாரும் நம்புவாங்களா? நிரந்தரம் நம்மோடு கூட இருக்கிற இயேசு ஒருவர் மட்டுமே. கதறி அழுவேன். கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ண நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அது வரும் எல்லாருடைய வாழ்க்கை. என் வாழ்க்கை நிறைய வந்திருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையும் வர பிரச்சனை தாங்க. அது நம்ம ஐயோ ஒரு ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படி தான் இருக்கக்கூடாது. அவர் மன்னிக்கிறதுக்காகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுத்திட்டேனே, நான் புலம்பிட்டேன், முறுமுறுத்துட்டேனே, நான் ஆண்டவர் பழைய மாதிரி நான் இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே. 100% ஒன்று மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று மனதை அவருடைய முழங்கால் படிக்கிறது மட்டும் அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கட்டாயம் தேவை. ஆமென். வாசிப்பான வசனம், கடைசியில் வாசித்த வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். எதற்கு பொன் சோதிக்கப்படுகிறது? அந்த பொன்னினுடைய தரம் எப்படிப்பட்டது, அதனுடைய தரத்தில் என்னது ஒரு மாற்றம் வருவதற்காக சோதனை. அதில் இருக்கிற கழிப்புகள் எல்லாம் என்ன செய்ய போகிறதற்காக, சுத்தம் பண்ணுவதற்காக சோதனை. அல்லேலூயா. அதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பொன் சோதிக்கப்பட வேண்டும்? அது தரத்தில் முதன்மையான தரமாய் வர, அதிடத்தில் இருக்கிற என்னது களிம்புகள் அழுக்குகள் எல்லாம் போக. ஹல்லேலூயா. ஆமென். சோதிக்கப்படுகிறது. அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம். ஆமென். அதான் பார்த்தோம். விசுவாசம் எப்படி இரு? ஆரோக்கியம். நீ ஆரோக்கியம் ஒரு விசுவாசியை மாறுவதற்காய். ஹல்லேலூயா. அவ்வப்போது விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை வரத்தான் செய்யும். இதற்கு பின்னோக்கி போகல, முன்னோக்கி போக. அஸ்திவாரத்தை என்ன செய்ய அசைச்சு பார்ப்பது. அல்லேலூயா. அதை பார்க்க அதிக விலையேறப்பட்ட இருக்கிற விசுவாசம் என்ன செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டு அங்க இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுவோம். யாரு வெளிப்படும் போது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காண. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஆமென். ஒரு நாள் நமக்கு என்ன இருக்கு? ஒரு புகழ்ச்சி இருக்கு. ஒரு நாள் நமக்கு ஒரு கனம் இருக்கு. ஒரு நாள் நமக்கு என்ன இருக்கு? ஒரு மகிமை இருக்கு. எப்போ? இயேசு வெளிப்படும் அந்த மகிமையின் நாள்ல. ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுவதற்காக இன்று நம்மை கர்த்தர் இந்த பூமியில வைத்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்கு சோதனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலுமே நம்ம என்ன செய்ய, அவரோடு ஒன்றிப்பதற்காக. நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது? ஏன்னா தகர்க்கப்படுகிற நிலையில் உள்ள சோதனைகள் வரும். ஒரு தேவன் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கா? பிரச்சனை என்று நீ வெளியே காட்டாத. மற்றவர்கள் பார்க்கும் போது பிரச்சனை உள்ள ஒரு நபர் மாதிரி காட்டாதிருங்கள். பிரச்சனையை சொல்றதுக்கு ஒரே ஒரு இடம் அப்பா இயேசுவின் சன்னிதானம். அவட முட்டி போட்டா அவட அழு. எவ்வளவு நேரம் என்ன பிரச்சனை அழுது ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இதுலேருந்து என்னால் முடியலப்பா, இவ்வளோ சூழ்நிலை எனக்கு இருக்கு,
என்ன செய்யறது எனக்கு? ஏன்னா மனுஷ ஒத்தாசையெல்லாம் ஒரு லிமிட், மனுஷ உதவியெல்லாம் ஒரு அளவு தான், எல்லாமே அப்படிதான். அல்லேலூயா. அப்போ எல்லாம் நம்முடைய நம்ம நேசிக்கிற யார் இருந்தாலும் அது ஒரு லிமிட் தான். அந்த அளவுக்கு மிஞ்சி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எப்பவும் எல்லாருடைய உதவியும் துணையும் நம்மளோடு கூட இருக்காது. எல்லாம் அவங்க ஆரோக்கியமாக இருக்கும்போதான். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன பையனாக இருந்தேன், அன்னைக்கு ஓடிச்சாடி நடப்பேன். இப்போ ஓட முடியுமா? 2 துண்டா முறிஞ்சிக்கல விழுந்துட மாட்டேன். அப்போ அளவு தான், லிமிட். இப்போ அன்னைக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிடுவாருன்னு அன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு அப்பா இருக்கிறாரா, அவர் எப்போ காத்து போகணும் யாருக்கு தெரியும். அப்போ அன்று இருந்தது மாறுது. இது நம்ம உடம்பு சரியில்லாமல் நான் படுத்துட்டேன்னு வச்சுக்கிடுவோமே, எங்கள் அப்பா இருக்கிறார் சொல்ல முடியுமா? சீட்டு கிழிஞ்சில் கிடக்கு சரக்கு வீடு 4 வீலும் கடத்தி போட்டுருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது மனுஷன் நமக்கு நிரந்தரம் அல்ல, மனுஷனுடைய உதவி நமக்கு நிரந்தரம் அல்ல, மனுஷனுடைய எந்த ஒரு பாதுகாப்பும் நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரம் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிற்க கற்றுக்கொள்ளும். நம்ம பார்த்த நேரமே எல்லாரும் உபத்திரவத்தின் வழியாக தான் வந்திருக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ தூரம் நீங்கள் கேட்க சகிக்கணும் எனக்கு புரியல. ஏன்னா இயேசு முக்கியம், பரலோகராஜ்யம் முக்கியம் என்று நின்ற ஒரு நபர், ஒரு குடும்பம். நம்ம இங்கே இல்லை, வட இந்தியாவில் ஒரு குடும்பம். அதாவது தான் பேசிட்டு இருந்தேன். அந்த சாட்சி ஒரு ஊழியக்காரர் பேசிகிட்டே இருந்தார், அதை சொல்லிகிட்டு இருந்தார். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அப்போது புருஷன் மனைவி இளம் வயது கணவன், ஒரே ஒரு குழந்தை, சின்ன குழந்தை. இவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க, சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. சாத ரட்சிப்பல்ல, அளவு கடந்த அன்பு ஆண்டவரிடத்தில். வட இந்தியர் நடந்த சம்பவம். அப்படி ஒரு தமிழ்நாட்டில் இருப்பாங்களா என்ன சந்தேகம் தான். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு. இயேசு மறுதளிச்சுட்டா வீட்டில் இருக்கணும், வீடை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு இடத்துல போய் குடியிருந்தாங்க. அங்கே இவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. இயேசுவை மறுதளிச்சுட்டு தான் இங்கே இருக்கணும், கிறிஸ்தவங்களுக்கு இங்கே இடம் இல்லை, இல்லைன்னா இயேசுவை மறுதளிக்க முடியாது. பிடிச்சிட்டு போயிட்டாங்க, குழந்தையும் தாயும் தகப்பனையும். குழந்தைய வச்சுட்டு தாய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். இவனை பிடிச்சி அடின்னு அடித்து இயேசுவை மறுதளிச்சு, இயேசுவை விட்டுட்டு நீ இரு, உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறோம். இயேசு விட முடியாது, எனக்கு இயேசு தான் எனக்கு எல்லாம். அப்போ ஒரு நபருக்குள்ள அந்த வைராக்கியம் உண்டாகணும்னா அவனோட மனம் திரும்புதல் எவ்வளவு, அவனுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் எவ்வளவு, அவனோட விசுவாசம் எவ்வளோ பாருங்க. சாதா ஒரு காரியம் என்ன விடுவாங்களா? என்ன சரி சாமி இயேசு விடணும், அப்படித்தானே? ஆமாம், விட சரி விட்டாச்சு. அதுக்கு என்ன, எதை கும்பிடணும், அதை கும்பிடணும். கும்பிட்டு ஒன்று சுற்றி வந்துட்டு கிளியர் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்சு. சரி, நெத்தியிலேருந்து இதோ எப்பப்பட்டா நம்ம ஆள் தான், முடிஞ்சு கதை, அந்த மாதிரி விட்டுருவாங்க. வைராக்கியமாக இருக்கும். செத்து வாழ முடியாது, உயிர் தான் ஜீவன் தான் போனாலும் நான் ஆண்டவர் மறுதளிக்க முடியாது. நேரே ஒரு ரோடு என்னது ரோலரை கொண்டு வரான். இயேசு மறுதளிச்சா நீ வாழ முடியும். ஒரு மாதிரி பார்க்குறீங்க சங்கடத்தோட. ஏன் இவ்வளோ வைராக்கியம்னா நான் கேட்குறேன், எதுக்குங்க? இங்கே இமைக்கிற நேரத்தில், கண்ணு வைக்கிற நேரத்தில் வாழ்க்கை போயிடும். என்னைக்கும் ஏதோ சூழ்நிலையில். ஆனால் மரணமே இல்லாத நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்குது, அந்த வெளிப்பாடாக அவங்களுக்கு. சொல்லணுமா? மீதி வேண்டாமா? சொல்லணுமா? அதனால ஒரு மாதிரி பார்க்குறீங்க, சொல்லணுமா? இயேசுவுக்காக சொல்கிறேன், கேளு நல்லா, சொல்லாமல் எப்படி விட்டுறது வயசெல்லாம். இயேசுக்காக இப்படியெல்லாம் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க தெரியுமா?
சும்மா ஏதோ சின்ன ஒரு முதுகுலி வந்துட்டாலே உங்கள் ஏசி ஏன் கோணாக்கல்ல, வா நம்ம சாமி கிட்ட வாட்டு. வெக்கங்கட்ட ஆத்மாக்கள் எவ்வளோ சிரிப்பும் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது. அப்போது மறுதளிக்க மாட்டேங்க. நான் வண்டி அது இது வந்து நிற்கி படுக்க வச்சுட்டான். குறிப்பிட்ட நேரத்தில் அவன் மேலே இந்த ரோலர் ஏறப்போனாடு. செத்தாலும் பரவாயில்ல. ஒரு மாதிரி கல் குடித்த மாதிரி பார்க்குறாங்க. என்ன அவனை ஓய்படி சொன்னா, அப்படி ஏசு வேணான்னா நீயும் சாக போகிற, உன் குழந்தையும் சாக போகுது. என்ன சொன்னா தெரியுமா? எங்களுக்கு சாவு முக்கியம் இல்லை, எங்கே செத்தாலும் பரலோகத்தில் எனக்கு ஒரு ராஜ்யம். நேரம் அந்த பொண்ணையும் கொண்டு படுக்க வச்சுட்டாங்க. அந்த குழந்தை 2 சென்டரில் படுக்க வச்சுட்டாங்க. காலுக்கிட்ட வந்து நிற்க ரோலர் வந்து மோதி நிற்கி. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இயேசு வேணுமா, ஜீவன் வேணும் வேண்டாம்? நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் யாரா ஒரு ஆள் ஒன்று சொல்லுங்க, என்ன செய்வோம்? என்ன ஒரு மாதிரி சங்கடமாக பார்க்குறீங்க? என்ன ரோலர் நாங்கள் ஒன்றல சொல்லுங்க. தன்னுடைய ஜீவனை கூட துச்சமாக எண்ணிக்கொண்டு இயேசுக்கு நிற்கிறவன் உண்டு இருக்கிறாங்க. வாலிப வயதுங்க, வாழ வேண்டிய வருஷம் வாழ்க்கை. இயேசுக்கா 2 பேரும் கொண்டு படுக்க வச்சு, குழந்தையும் படுக்க வச்சாச்சு. இப்போ சொல்லு, இது சில செகண்டில் உங்கள் மேலே வண்டி ஏற போகுது. ரோலர்னு சாதா காரியமா? பஸ்ப மாதிரி ஆகிடாது. நல்லா புரிஞ்சு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜீவனை கூட துச்சமா என்றாங்க. அவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள யார் இருக்கிற? இயேசுவின் மேல் அன்பு, இயேசுவின் விசுவாசம். சின்ன பிரச்சனை வந்தால் நம்ம தடுமாறிடுறோம் இல்லை, அது என்ன இதுலன்னு நமக்கே புரியல. அதை யோசிக்க வேண்டியது. அப்போது சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ நேரம் கொடுக்க, நல்லா யோசிச்சு டைம். அதனால் எத்தனை நாளானாலும் எங்கள் தீர்மானத்தில் மாற்றமே இல்லை. எங்களை ஜீவனை பார்க்க எங்கள் இயேசு தான். ஏத்தடா நாள் அவ்வளோதான், ஏறி போச்சு. கணவன், மனைவி, ஒரு குழந்தை, ஃபினிஷ். எப்படி இருக்கும் நம்ம இதுக்கு? நமக்கு அப்படி கூட சோதனைகள் இல்லை, அப்படி பிரச்சனை நமக்கு இல்லை. நம்ம மாவட்டத்தில், நம்ம தமிழகத்தில் அப்படி இல்லை. ஆனால் வட இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் இயேசுவுக்காக உயிரையே கொடுக்க ஆயத்தமாக நிற்கிறாங்க. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது, குறைவுகள், வருமானம் இல்லைன்னா, ஏதோ ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்கலன்னா, நம்ம மொத்தத்தில் ஆண்டரை வேதனைப்படுத்திருப்பாருங்க. உனக்காக சிலுவையில் இயேசு ரத்தத்தை சிந்தினது இதுக்காகயா? இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக தான் நம்ம கிறிஸ்துவ பின்பற்ற, நம்ம கிறிஸ்துவ இயேசு கொடுத்து வர வேண்டிய தேவையில்லை. இல்லை, உலகத்தில் வாழ்கிறது எவ்வளோ வழி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. உலகத்தில் எப்படியும் வாழறதுக்கு நிறைய வழி, சம்பாதித்து ஜாலியாக வாழ்ற நிறைய வாழ்க்கைக்குரிய வழிகள் இருக்குங்க. நம்மளை தேவன் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். அவருடைய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்கிறேன், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். வருகிற போராட்டங்கள், நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஏன் நான் சகித்து நிற்க வேண்டும் என்றால், எனக்கு உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. வருவேன்னு சொன்ன ஆண்டவர் வரப்போகிறார். ஆமென். உலகம் நமக்கு அது நமக்கு தகுதியானது அல்ல. ஏதோ உலகத்தை நம்ம கொஞ்ச நாள் வாழ்கிறோம். தேவன் கொடுத்த காலம் அவ்வளவும் தேவனுக்காக வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். உலகம்தான் வாழ்க்கை என்றால் இது நிரந்தரமானதல்ல. திடீர்னு ஒரு நம்மளை எல்லாரும் கைவிடும் உலகம். அல்லேலூயா. என்னதான் நம்மகிட்ட பணங்கள் இல்லை, எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் ஒன்றும் நம்மளை பாதுகாக்காது. எவ்வளவு சொந்த பந்துக்கள் இருந்தாலும் ஒருத்தரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. மைக்கேல் ஜாக்சன் அவனுடைய 50வது வயதில் மரித்தான் என்று ஞாபகம் சரி அந்த இருக்கிறேன்.
எப்பவும் அவனுக்கு மருத்துவ டாக்டர்கள் அவனை எப்போதும் பரிசோதிப்பதற்கு 10க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் எப்பொழுதும் ஒவ்வொரு உறுப்புகளாக சோதனை செய்வார்கள். டெய்லி ஒவ்வொரு உறுப்பு அவனுக்கு கொடுக்குற உணவு எதுவாக இருந்தாலும் முதலாவது அவர்கள் சுவை ருசித்து விட்டு தான் கொடுப்பார்களாம். டாக்டர்ஸ் வச்சு பரிசோதித்து இந்த உணவுனால் ஏதாவது சைடு பக்க விளைவு ஏற்படுமான்னு சோதித்து தான் சாப்பிடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். டான்ஸுக்காரன் ஆட்டத்திலேயே உலகத்தின் கவனத்தை ஈர்த்தவனாக்கும் டான்ஸில். இன்று அதுதான் கிறிஸ்தவத்திலேயே அந்த ஆட்டக்காரர்கள் மலிந்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவருடைய கவனத்தை இழுப்பதற்காக. ஏன்னா அவங்க மைக்கேல் ஜாக்சன் போன இடத்துக்கு உங்களையும் கொண்டு போகணும், அதில் சேர்ந்து ஆகணும், கட்சியில் சேர்ந்தாகணும். அல்லேலூயா. கட்சியில் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஐடி கார்டு வாங்கி பாருங்க. கடைசியில் அவனுடைய திட்டமே 150 ஆண்டுகள் நான் வாழ்வேன். எத்தனை வயது வரை? 150 வருஷம் நான் வாழ்வேன். அதுக்காக இத்தனை டாக்டர்ஸ், ஒரு டாக்டர்ஸும் டெய்லி சம்பளம், ஒவ்வொரு மாதத்தும் அவங்களுக்கு பல லட்சங்கள் சம்பளமாக்கும். அவ்வளோ பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி தன்னுடைய ஆயுசு வரை திட்டத்தை அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருந்தாங்க. அறுவை சிகிச்சை அப்பப்போ அவனுடைய ஸ்டேஃபை மாற்றுவாங்களாம். அவனுக்கு ஹார்ட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருந்தாங்களாம். அவனுக்கு கிட்னி கொடுக்க எத்தனை பேர் ரெடியாக இருந்தாங்களாம். அவனுக்கு நுரையீரல் பழுது ஏற்பட்டால் கொடுக்குற நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்களாம். அவயவத்தில் எந்த பகுதி நஷ்டப்பட்டாலும் கொடுக்கறது ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் திடீரென்று ஒரு நாள் 50 வயதில் மரித்து போனான். யோசித்து பாருங்க. டாக்டர்ஸ் அதை ஏன் காப்பாற்ற முடியலை? எத்தனை பேர் ஹார்ட், நுரையீரல், கிட்னி எல்லாம் கொடுக்குற ஆயத்தமாக இருந்தால் ஏன் காப்பாற்ற முடியலை? தேவன் ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை யாராலும் என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. தேவன் கொடுத்த காலம் எப்போ இந்த பூமியிலிருந்து அவனை அகற்றுகிற ஒரு டைம் வருதோ அப்போ அவன் போய் தான் ஆகணும். அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 1000 ஆண்டு இருந்தால் நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்தோட பிள்ளையா மாற்றி இருக்கிறார். நாம் மற்றவர்கள் நடக்கிற போன்ற எந்த பிரச்சனைகளும் நமக்கு இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு உண்டாகிற சின்ன சின்ன சோதனை பிரச்சனை தான் நமக்கு. இவைகள் மத்தியில் நாம் சோர்ந்து போவோம் என்றால் ஹல்லேலூயா எப்படி நாம் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க முடியும்? ஆமென். காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்கள். ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? காலாட்களோடு ஓடும்போது, ஓட்ட பந்தயத்தை 4 பேர் ஒன்ன மாதிரி பட்டவங்க ஓடும்போதே உனக்கு டயர்டு வருதுன்னா குதிரையை கூட ஓட வேண்டி வருது. ஒரு நாள் குதிரைக்கு சமமாக ஓடுக்கெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதருக்கு ஈக்குவலா ஓட அல்ல, எல்லாருக்கும் வருகிறது போன்ற சாதாரண பிரச்சனைக்கே நீ தடுமாறுகிறாய். வாசிப்ப அடுத்த பாயிண்ட். சமாதானமான, நான் நேரம் சொன்னது போன்ற சோதனை பிரச்சனை ஒண்ணு நமக்கு யாருக்கும் இல்ல, வராது. ஆமென். அப்ப நமக்கு இவ்வளவு சமாதானமான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தில் மாநிலத்தில் கொடுத்திருக்கிறார். இதுலயே நீ எப்படி அடைக்கணும்? ஐயோ, நான் ஜெபம் பண்ணாம, ஆண்டவரை ஆராதிக்காம, ஆண்டோடு ஐக்கியப்படாம சோர்ந்து போய் நம்ம இருந்தால் யோர்தான் பிரவாகித்து வருகிற ஒரு சூழ்நிலை வரும்போ என்ன செய்வாய்? அதனால இன்று தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். பிரச்சனை இருக்கா? பிரச்சனை நினைக்காது. போராட்டம் இருக்காது நினைக்காது. மனுஷன் மூலமா நினைக்கவே நினைக்காது. ஆண்டவரை பார், யார் என்ன சொன்னாங்க, என் மீட்பர் எப்படி இருக்கிறார், உயிர். ஏன்னா அது ஒண்ணுதான் முக்கியம். பூமியில வாழும்போது பிரச்சனை, என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை, என் அப்பா தான் முக்கியம். ஹல்லேலூயா. எந்த தேவனுக்கு நீ வைராக்கியமா, விசுவாச ஆரோக்கியம் ஒரு விசுவாசியா நீ காணப்படுவாய் என்றால் மணவாளன இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. நிரந்தரமாக என்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை அவர் வைப்பார். ஆமென். அந்த நாட்கள் இப்ப நெருங்கி போச்சு. இனி காலம் செல்லாது.
கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆயத்தப்படுத்தும். வாழ்க்கையில் தோய்வோ, சோர்வோ, ஜெபக்குறைவுகளோ, உற்சாக குறைவுகளோ, கர்த்தர் துக்கப்படுகிற நிறைவுள்ள செயல்களோ, நடைமுறைகளோ வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் என்றால் ஆண்டவர் சமுதிர ஒப்புரவாகும். அவர் காத்து நிற்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை என்னோட அரவணைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவர் காத்து நிற்க. நம்மளை அறிக்கையிடுவோம். எல்லாரும் ஒப்பு கொடு, முழங்கல் பண்ணிக்கிடுவோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய சம்மதமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துமாப்பா, என்னை கழுவும். எந்த சூழ்நிலையிலையும் உமக்காக நிற்க கிருபைதார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆண்டவருக்காய் உண்மையாக உத்தமமாக வைராக்கியமாக ஜீவிக்க நம்மளை தருவோம். ஜெபிப்போம். நல்ல பிதாமே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமத்தில் வந்த நேரம் முதல் இம்மட்டு கத்திரங்களை பாதுகாத்து விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ள நபர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களோ இல்லையோ என்பதை சோதிக்க சில நேரங்கள் எங்களுக்கு சில சோதனை, போராட்டங்கள், நெருக்கங்கள் வருவதுண்டு. அவைகளை பொருட்டாய் எண்ணாமல் கர்த்தருடைய முகத்தை நாங்கள் பார்த்து தேவன் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை, போராட கர்த்தர் மாற்றும். ஒவ்வொரு பேராய் தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதி. வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.